ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Veranda RACE. நான் உங்க சஞ்சு. ஸோ குரூப் 1 எக்ஸாம் நமக்கு பக்கத்தில் வந்துடுச்சு. நாளைக்கு குரூப் 1 எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்கும் முதல்ல ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். ஸோ குரூப் 1 எக்ஸாம் எழுத போகிறீங்க. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போவீங்களா இருக்கும். நிறைய பேர் ஆல்ரெடி குரூப் 4 குரூப் 2 எழுதியிருப்பீங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் போவீங்க. நிறைய பேருக்கு ஒரே பயமாக இருக்கும். ஐயோ குரூப் 1 எக்ஸாம் எப்படி இருக்குமோ, நமக்கு அந்த ஒரு ஷிவரிங் எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்னு திருக்குறள்லே சொல்லியிருக்காங்க. ஸோ பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு நம்ம பயப்படலாம். சரியா, நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்கனாலே நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அதனால் நீங்கள் தைரியமாக எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் போயிட்டு. ஸோ நீங்கள் எக்ஸாம் ஓரளவு நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. புதுசாக எதுவுமே இன்றைக்கி நீங்கள் ஓப்பன் பண்ணி படிக்காதீங்க. படித்ததை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு 7 o'clock 8 o'clock மேலே அப்படியே உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், ஒரு பாட்டு கேட்குறதா இருந்தால் பாட்டு கேளுங்க. ஸோ அப்படியே உங்கள் மைண்டை காமாக வச்சுக்கோங்க. ரொம்ப அது இல்லாமல் லாஸ்ட் மினிட் முன்னாடி எக்ஸாம் ஹால் போக முன்னாடி அந்த இயர் என்ன, இந்த இயர் என்ன, இந்த ஆர்டிக்கிள் என்ன, இந்த மாதிரிலாம் ரொம்ப உங்கள் மைண்டை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காதீங்க. நீங்கள் தயவு செஞ்சு ஒரு அப்படியே காமாக இருந்தால் மட்டுமே தான் நம்ம படித்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கொஸ்டினில் பார்க்கும்போது அப்படியே ஞாபகம் வரும். நிறைய பேருக்கு தோணும் என்ன அப்படின்னா, நமக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம், எக்ஸாம் எழுத போவோம், ஐயோ நம்ம படித்ததெல்லாம் ஞாபகம் வருமா, ஞாபகம் வராதா அப்படிங்கிற நிறைய குழப்பம் இருக்கும். கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். லாஸ்ட் மினிட்ல அந்த இதில் பார்த்தேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே இருக்கட்டும். நீங்கள் கடைசி நேரத்தில் எதுவுமே நீங்கள் பார்க்காதீங்க. படித்ததை திரும்ப திரும்ப படிங்க. அதே மாதிரி முக்கியமாக பென், பிளாக் பால் பாயிண்ட் பென் மறக்காமல் வாங்கிடுங்க. வாங்காதவங்க இப்போ உடனே வாங்கிடுங்க. நாளைக்கு காலையில் எக்ஸாம் ஹாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பெட்டிக்கடையில் போய் தான் பென் வாங்குவேன் அப்படின்லாம் இருக்காதீங்க. காலையில் எக்ஸாம் முன்னாடி எந்த கடை ஓப்பன் பண்ணியிருக்கு எதுவுமே தெரியாது. ஆல்சோ புது பென் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கே வாங்கிடுங்க. வாங்கி ஒரு 2 பேஜில் எழுதுங்க. 2 பேஜில் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துட்டு அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் டேரெக்டாக போய் ஓப்பன் பண்ணி நீங்கள் OMR ஷீட்டில் வச்சு ஒருவேளை பென் ஏதாவது லீக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மொத்த OMR ஷீட்டும் நமக்கு ஸ்பாயில் ஆகிடும். நம்ம படித்தது எல்லாமே நமக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ எந்த ஒரு விஷயமும் நமக்கு தடங்கலாக இருக்கக்கூடாது. ஈவன் ஒரு பென்னாக இருக்கட்டு, முதல் விஷயம் நம்ம பென், அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிளாக் பால் பாயிண்ட் பென் வாங்கி முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லைட்டாக சும்மா நீங்கள் எழுதி பாருங்கள். ஒரு பேஜ் சும்மா எழுதி பாருங்கள். ஏதாச்சும் எழுதுங்க. உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கல் பற்றி எழுதணுமோ, சரத் பற்றி எழுதுனா எழுதுங்க. இல்லை ஏதாவது போர்கள் பற்றி, ஏதாவது ஜாகிரஃபி, ஏதாவது இல்லை யூனிடெட், திருக்குறள், ஏதாச்சும் எழுதி பாருங்க. சும்மா அது எதுக்காக அப்படின்னா அந்த பெண்ணோட ஃப்ளோ இருக்கணும். பென் கரெக்டாக இருக்குதா. ஒரு 2 பென் வச்சுக்கோங்க. 2 பென் உங்களுக்கு தாராளமானது. ஸோ அதுவே போதும். ஸோ பென் முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் ஹால் டிக்கெட். ஹால் டிக்கெட்டும் அதே மாதிரி அந்த நேரத்தில் காலையில் 8:30 மணிக்கு நமக்கு அங்கே எக்ஸாம் சென்டர் போகணுன்னா 8 மணிக்கு போயிட்டு எங்கே செராக்ஸ் கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி தயவு செஞ்சு அலையாதீங்க. ஸோ முதல்ல இன்றைக்கே என்ன பண்ணுங்கள், இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே போயிட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது. கடைசி நேரம் பொதுவாக மைண்டை ஃப்ரீ. கடைசி நேரம் நீங்கள் ரொம்ப ஹரிபரியாக இருந்தாலே ஸோ பதறிய காரியம் சிதறும் மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி எதுவும் ஆகக்கூடாது. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும், எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே பேரில் பக்கத்துலேயே நிறைய ஸ்கூல் இருக்கும். அதில் நம்ம மாட்டிப்போம். ஸோ இதை மாதிரி எனக்கே இந்த அனுபவம் இருந்திருக்கு. நான் என்ன பக்கத்தில் ஒரு தப்பான ஸ்கூலை தேடி நான் ரொம்ப நேரமாக அலைஞ்சிருக்கேன். அப்புறம் தான் தெரிஞ்சு நான் தேடினதே தப்பான ஸ்கூல். அப்புறம் போய் சேர்றதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகி ரொம்ப பதட்டமாயிட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் மாட்டிக்கூடாது. ஸோ போன உடனே ஒரு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனேன். இப்போ ராமகிருஷ்ணா அப்படிங்கிற பேரில் டி நகரில் ஒரு 4 ஸ்கூல் இருக்கும். ஸோ எந்த ராமகிருஷ்ணா, இப்போ நீங்கள் முதல்ல ஒரு ஸ்கூலுக்குள்ளே போகிறீங்கனாலே உங்கள் ஹால் டிக்கெட் வச்சு பார்த்துருங்க, உங்கள் நம்பர் இருக்கான்னு பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு வேலை போனோடனே அப்பாடா நம்ம கண்டுபிடிச்சாச்சு எக்ஸாம் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு உட்காந்துராதீங்க. போய் உங்கள் ஹால் டிக்கெட் அந்த போர்டு ஒட்டியிருப்பாங்க, போர்டில் போய் பாருங்கள் இருக்குதா அப்படிங்கிறத கிளியராக பாருங்கள். பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு பாதி வேலை முடிஞ்சா எக்ஸாம் சென்டரில் போயிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து. ஸோ எக்ஸாம் சென்டர் போகிறதே ஒரு பெரிய போர்க்களமாக இருக்குல்ல. ஏன்னா நமக்கு ரெட் அலர்ட் கொடுக்குற மாதிரி வர பேசிகிட்டு இருக்காங்க, மழை வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை சுற்றி 1000 தடங்கள் இருக்க தான் செய்யும். இந்த டைமில் நமக்கு மழையும் வரதா சொல்லியிருக்காங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரம் போக முடியும், ரெயின் கோட் எடுத்துக்கோங்க, கொடை எடுத்துக்கோங்க, எல்லாமே வச்சுக்கோங்க. ஸோ க்ளீன் அண்ட் ப்ராப்பராக நீட்டாக போங்க. எக்ஸாம் முடிஞ்ச பிறகு என்ன மழை வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லைங்க. நம்ம எக்ஸாம் போகிறது வரைக்கும் நம்ம நனையாமல் போய் எக்ஸாம் சென்டரில் உட்கார்ந்தாதான் நமக்கு நீட்டாக அப்படியே போய் உட்காந்து ஒரு டென்ஷன் இல்லாமல் எழுதிட்டு வரலாம். ஸோ அந்த ஒரு விஷயம். ஸோ இன்னொரு விஷயம், எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயாச்சு, நீங்கள் ஆன்சர் போட்டுட்ருக்கீங்க. முதல்ல ஃபுல்லாக எல்லா கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா கொஸ்டினும் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். 200 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா உடனே நீங்கள் சொன்னால் உடனே அவங்க ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தெரியாத கொஸ்டினுக்கு எப்படி சார் ஆன்சர் எழுதுறது. நிறைய கொஸ்டின் தெரிஞ்சிருக்கும். ஸோ ABCDE வரைக்கும் இருக்கும்.
ஸோ நிறைய நன் ஆஃப் தி அபோவ் இருக்காது, ஆன்சர் நாட் நோன் அப்படிங்கிறது இருக்காது. அது மேபி ஏதாவது ஒரு எக்ஸம்ஷனல் சிச்சுவேஷனில் நம்ம அந்த ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். அது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக பார்த்தோடனே டக்குன்னு ஏதாவது கொஸ்டின் பார்த்த உடனே டக்குன்னு போய் ஆன்சரை ஷேட் பண்ணிடாதீங்க. என்ன அப்படின்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணதுக்கு அப்புறம் போயிட்டு ஆன்சரை இது பண்ணுங்க. நீங்கள் டக்குன்னு பார்த்தோன்னே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே உங்களுக்கு ஆன்சர் வச்சுருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் இப்போ வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேக்ஸில் ஒரு சம் கேட்குறாங்க, ஒரு ஏஜ் ப்ராப்ளம் சொல்லிட்டு கேட்காங்க. உங்களை வந்து அருண் சாம் அப்படின்னு 2 நேம் கொடுத்து ரேஷியோ போட்டு கேட்குறாங்க. ஆனால் உங்களுக்கு அங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் சாம் அண்ட் அருண்னு கீழே மாற்றி கேட்டிருப்பாங்க. ஆனால் அருண் அண்ட் சாம் தான் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு வந்துட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அதான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே போய் நம்ம ஷேட் பண்ணிவிடும். அந்த மாதிரி தப்புகள் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணி நம்மகிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, சார் இந்த ஒரு கொஸ்டின் நான் கரெக்டாக போட்டிருந்தா உள்ளே போயிருப்பேன் சார், அந்த மாதிரி இந்த மாதிரி மிஸ்டேக். அதனால் கொஸ்டின் நல்லா கிளியராக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி 1க்கு 2 டைம் ரீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதை மட்டும் அந்த கன்ஃபியூஷனை மட்டும் தட்டிட்டு ஸோ எல்லா ஆப்ஷனும் பாருங்கள். பார்த்துட்டு ஒரு கன்க்ளூஷன் வந்து ஆன்சர் போடுங்க. தெரியாத கொஸ்டின் என்ன? ஸோ தெரியாத கொஸ்டின் நிறைய வரும். ஸோ நிறைய இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா குரூப் 1 அப்படிங்கிறது ஒரு டெப்டி கலெக்டருக்கான ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம்னா அது எப்படி அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாங்க நம்மளை. ஸோ கொஸ்டின் வந்து எப்போவுமே ஒரு 120 கொஸ்டின் கிட்ட நம்ம வந்து அப்ரோச் பண்ணிடலாம். நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 120 கொஸ்டின் நம்ம டேரெக்டாக ஷுவர் ஷார்ட்டாக அடிக்கலாம். 120 கொஸ்டின் அதுக்கு மேலே எடுக்கிற ஒவ்வொரு மார்க்கும் தான் நமக்கு ஒரு மைல்கல் மாதிரி. அதுக்கு மேலே ஒரு 130 போதா, 140 போதா, 150 போதா அப்படிங்கிறது தான். அதில் தான் நம்ம பண்ண அங்கே உள்ள நம்மளுடைய லக் ஃபேக்டர்ஸாக இருக்கட்டும், நம்ம எங்கேயோ படித்தது, கேள்விப்பட்டது, கேட்டது. நான் கூட நிறைய உங்களுக்கு கிளாஸில் போர்டில் இல்லாத தவிர ஏதாவது நான் கண்டென்ட் பேசும்போது கூட என் வாயிலேருந்து அந்த வார்த்தைகள் வந்திருக்கும், நிறைய கண்டென்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது நமக்கு எலிமினேட் பண்ணி ஆன்சர் போடுறது தான் அந்த ஒரு ரோல் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்குங்க, நிறைய பேர் வந்து இந்த ஆல் த அபவ் ஆன்சர் இருந்தால் ஆல் த அபவ் போயிடலாமா அப்படின்னு. ஆல் த அபவ் நீங்கள் போகலாம். ஆனால் வந்து என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டின் ஒரு ஆப்ஷன் மட்டும் இல்லை, இப்போ ஒரு 4-5 கொஸ்டின் அதே மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் டிஎன்பிஎஸ்சி எப்படி ஆல் த அபவ் ஆன்சர் வச்சிருப்பாங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. அதனால கொஸ்டினுக்கு ரெலவெண்ட்டாக ஆன்சர் கொடுங்க. அதே மாதிரி இன்னொரு இது எப்படின்னா ஏ இஸ் கரெக்ட், ஆர் இஸ் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப். இந்த மாதிரி நிறைய பேர் இந்த ஆன்சர்லாம் சூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நான் கூட அப்படி தான் நான் சூஸ் பண்ணியிருப்பேன். அது ஓகே, அப்படி சூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் அப்படி அவங்க ஆன்சர் செட் பண்ணுவாங்க. எல்லா கொஸ்டின் நமக்கு வந்து குரூப் 1னால எல்லா கொஸ்டினுக்கு அப்படி ஆன்சர் இருக்காது. இப்போ ஒரு 4 கொஸ்டின் அந்த டைப்பில் இருக்குன்னா 4த்துக்குமே அதான் ஆன்சராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் கண்மூடித்தனமாக பார்த்தோன்னே இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆன்சர்ஸ்க்கு போயிடாதீங்க. இது ஒரு ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் எதுவுமே தெரிலங்க, எனக்கு எதுவுமே தெரில, என்ன ஆன்சர் அப்படின்னு போடுங்களா. பொதுவாக பி இல்லைனா சி ஆப்ஷன் போங்க. ஸோ இது வந்து ஒரு அட்வைசபிள் தான். இது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இல்லை. ஜென்ரலாக வந்து ஒரு இது பி இல்லைனா சி அப்படிங்கிற போகிறது தான் வந்து தெரியாத கொஸ்டின் சொல்கிறது. சப்போஸ் ஏதாவது நீங்கள் ஒரு ஆப்ஷனில் பிஏ முதல்ல எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா பிஎன்சி வராது அப்படின்னு ஷுவராக போயிட்டீங்கன்னா பிஎன்சி வேணாம். அப்படி இல்லை, இதை நீங்கள் பார்த்ததே இல்லை, இந்த கொஸ்டின்லாம் நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா பி ஆர் சிக்கு போய்க்கோங்க. இன்னொரு விஷயம், குரூப் 1 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப லாங் அண்ட் லென்த்தியாக இருக்கும். ஏன்னா நம்மளால 3 மணி நேரத்தில் வந்து பேப்பரை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்கும். ஏன் காரணம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸாக இருக்கும். எல்லாமே டைரக்ட் ஒன்லைனராக இருக்காது. இந்தியாவுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்காது. ஒரு 4 இது கொடுத்துருப்பாங்க. இந்தியாவோட கேபிட்டல் இது, இந்தியாவில் இத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, இந்தியாவில் இதுதான் வந்து ஹையஸ்ட் பாப்புலேஷன், இந்த மாதிரி 4 ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து 4ஐயும் வாசிட்டு தான் ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு டைம் கன்சியூம் பண்ண ஈஸியாக, கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் கூட நமக்கு அதிக டைம் எடுக்கிறனால அது நமக்கு கஷ்டமாக தெரியும். அதனால் அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டீங்க அப்படி தப்பு அப்படின்னு உங்களுக்கு ஷுவர் ஷார்ட்டாக அடிச்சிட்டிங்கன்னா மற்ற ஸ்டேட்மெண்ட்லாம், ஏன்னா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 20 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். மிச்சம் 5 கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் வந்து அதிக நேரம் செலவழிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த 3 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சேலஞ்சாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு போங்க. மைண்ட் செட் ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் தான் நிறைய நமக்கு இருக்கும். நம்ம வந்து அது குரூப் 2லே பார்த்தோம் எப்படி வந்துச்சு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கொஸ்டினுக்கு தயவு செஞ்சு பயப்படாதீங்க. இப்படி தான் வரும். நான் முதலே சொல்கிற மாதிரி தான், ரோடு வந்து அழகாக நீட்டாக இருக்கும். அதனால் இந்த ரோட்டில் நான் அப்படியே போயிடுவேன், அப்படி போயிட்டு இருக்கும்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. இந்த ரோட்டில் குண்டும் குழியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மைண்டில் நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போவீங்க. புரியுதா? ஸோ அதனால் இப்படி தான் இருக்கும் கொஸ்டின் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். நமக்கு வந்து தெரியாத கொஸ்டின்ஸும் வரும். நமக்கு அந்த டைமில் அங்கே போய் தான் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்லாம் இருக்குதா அப்படிங்கிற நம்ம பார்ப்போம். ஸோ டைம் நமக்கு நிறைய ஆகிட்டே இருக்கும். இன்னும் டக்குன்னு பார்ப்பீங்க 100 கொஸ்டின் போடுறதுக்கு 12 மணி ஆயிருக்கும். அந்த மாதிரி நிலைமைகள்லாம் வரும். நிறைய பேர் இது வந்து நானாக சொல்லலை, நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சொல்கிறது இதெல்லாம்.
ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்ஸ் நடக்கும். இதெல்லாம் தாண்டி ஸோ இதெல்லாம் நீங்கள் முதல்ல ஓகே இப்படி தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் முதல்ல அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்ஸ் நீங்கள் எடுத்துப்பீங்க. ஸோ கடைசி நேரத்தில் நான் சொல்கிற மாதிரி எதுவும் படிக்காதீங்க, சீக்கிரமாக எக்ஸாம் ஹால் போயிடுங்க. காலையில் மறக்காமல் சாப்பிட்டுட்டு போங்க. இல்லை சார் நான் சாப்பிட மாட்டேன், நான் வந்து எக்ஸாம் எழுதுறேன், எனக்கு பசிக்காது, எனக்கு அப்படின்லாம் இருக்காதீங்க. அங்கே போயிட்டு நமக்கு ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. அதனால மறக்காமல் சாப்பிடுங்க, சரியா? சாப்பிட்டுட்டு போங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 இட்லி, ரொம்ப ஹார்டான ஐட்டம்லாம் எடுத்துக்காதீங்க. காலையிலையும் சரி, முந்தின நாள் நைட்டும், இன்னைக்கு நைட்டும் சரி. ஸோ இன்னைக்கு நைட்டும் நாளைக்கு காலையிலையும் லைட் ஃபுட்ஸாக சாப்பிடுங்க. ஒரு இட்லி சாப்பிடுங்க, ஒரு தோசை சாப்பிடுங்க. அதுக்குன்னு சொல்லி பரோட்டா பிரியாணிலாம் அடிச்சுக்காதீங்க. நமக்கு வந்து வயிறு என்ன பண்ணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ வந்து எல்லாம் ஹியூமன் நேச்சர். நம்ம ஹியூமன் பாடி வந்து நமக்கு எப்போ என்ன பண்ணே தெரியாது. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம், சரியா? ஸோ இடம் கொடுக்காம ஸோ எல்லாமே நல்லா பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் நான் பெற்ற அனுபவம், ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வாங்கின அனுபவம் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் எல்லாருமே எக்ஸாம் நல்லா எழுதணும். ஸோ எழுதின உடனே கண்டிப்பாக நமக்கு வந்து ஆன்சர் கீ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம யூடியூப்பில் எல்லாமே கண்டிப்பாக வந்துருங்க. ஸோ நம்ம ஆன்சர் கீ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் கிளியர் பண்ணுவீங்க, எண்ணத்தோட போங்க. 1:10 1:20 இருந்தா என்ன, 1:50 இருந்தால் நமக்கு தேவை ஒரு போஸ்ட் தான். நீங்கள் ஏம் பண்ணுறது என்ன? இப்போ நிறைய பேர் வந்து பயன்படுத்துவாங்க, ரொம்ப பயன்படுத்துவாங்க. என்ன அப்படின்னா 1:50 ரேஷியோ இருக்குது, முன்னாடி 1:50 இருந்து 1:20 ஆகிடுச்சு, அப்போ எப்படி சார், ரொம்ப கஷ்டம் இல்லை? அதை பற்றி நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? நமக்கு தேவை ஒரு போஸ்டிங். இப்போ வந்து நமக்கு 92 இருந்தால் 1840 செலக்ட் பண்ணுவாங்க மெயின்ஸ்க்கு. நம்ம 1840 நமக்கு வேணும். நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங். உங்களுக்கு தேவை ஒரு டெப்டி கலெக்டரா, ஒரு டிஎஸ்பியா, நமக்கு அதுதான் தேவை. அந்த ஒரு போஸ்டிங்கை மட்டும் நினச்சிக்கோங்க. இவ்வளோ பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை தயவு செஞ்சு மைண்டில் ஏற்றிக்காதீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கொஸ்டின் கண்டிப்பாக வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப். ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிசிக்கு 139 இருந்து, எம்பிசிக்கு 137 இருந்துச்சு. ஸோ அதை விட கட் ஆஃப் ஜாஸ்தி ஆகலாம், கம்மி ஆகலாம். பட் நீங்கள் எப்போவுமே இந்த பார்டரில் இருக்க, நம்ம பார்டரில் வந்து இருக்காதீங்க. பார்டரில் வந்து இருந்த அனுபவங்கள்லாம் எனக்கு இருக்குது, நிறைய பேருக்கு இருக்கும். இந்த குரூப் 2கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் 133 135 என்ன பண்ணுறதுக்கு சார் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி பார்டரில் தயவு செஞ்சு இருக்கிற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், சரியா? நம்ம வந்து எப்போவுமே ஒன்று நம்ம வந்து டாப்பில் இருக்கணும். டாப்லன்னா நம்ம வந்து ஓகே இது கிளியர் ஆகிடும், இன்னும் இல்லைன்னா கிளியர் ஆகாது, அடுத்த எக்ஸாம் நோக்கி நான் போயிட்டே இருப்பேன். அந்த பார்டர் அப்படிங்கிற நமக்கு ரொம்ப டேஞ்சரானது. அடுத்த வரக்கூடிய எக்ஸாமுக்கும் படிக்க முடியாது, இந்த மெயின்ஸ்க்கும் படிக்க முடியாமல் ரொம்ப நமக்கு இதாக இருக்கும். ஸோ அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. போங்க, எக்ஸாமை அப்படியே அப்படியே நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி எல்லா ஆன்சரையும் போடுங்க. போயிட்டு எவ்வளோ ஆன்சர் போட்டிருக்கீங்க அப்படின்னு எங்கள்கிட்ட வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எவ்வளோ ஆன்சர் போட்டிருக்கீங்க, கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு மதியம் 12:45 நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ரிவ்யூ கேட்க எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ மேக்ஸ் ஆன்சர் கீ, அதை தொடர்ந்து ஜிஎஸ் ஆன்சர் கீ எல்லாமே நமக்கு போகும். ஸோ மறக்காமல் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வராண்டா ரேஸ் சார்பாக ஆல் தி பெஸ்ட்.